சேனலை பார்க்கறவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்தம்பி படத்தோட டைட்டில் பற்றியும் தங்கை படத்தில் சிவாஜி சாருக்கு காலில் அடிபட்டதை பற்றியும் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் தட்டட்டும் கை தழுவட்டும் சாங்கோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சில கஷ்டமான நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க பார்க்கலாம். இந்த சாங்கை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு செட்டு, ரியல் பிளேஸ் கிடையாது. இந்த செட்டு வாசு ஸ்டுடியோவில் போடப்படுது. இந்த செட்டை பார்த்த KS கோபாலகிருஷ்ணன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே செட்டு ரியலாக இருந்துச்சு. இங்கே ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் இந்த செட்டில் இருந்திருக்காங்க. அது யாரெல்லாம்னா ஜாவர் சீதாராமன், அப்புறம் இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் வேலாயுதம் நாயர். இவர் தான் நம்ம KR விஜயோட ஹஸ்பண்ட். இவங்க இங்கே பேசிட்டு இருக்கும்போது இதே ஸ்டுடியோவில் பக்கத்து செட்டில் இருந்து டைரக்டர் ஸ்ரீதரும் TR ராமண்ணாவும் வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இங்கே நடக்க போகிற இந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரோஜாதேவியோட கார் ஸ்டுடியோவுக்கு வருது. இதை பார்த்த சிவாஜி சார் டெக்னீஷியன்ஸை கலைஞ்சி போக சொல்கிறாரு. ஸ்ரீதரையும் ராமண்ணாவையும் மேலேருந்து கண்ணாடி வழியாக பார்க்க சொல்லி மேலே அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நீங்கள் இதை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டர் AC திருலோகச்சந்தர், ஆனால் இந்த பாட்டோட டைரக்டர் KS கோபாலகிருஷ்ணன். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நெசம். இது சரோஜாதேவிக்கு தெரியாதுல்ல. ஸோ செட்டில் இருந்த எல்லாருமே சரோஜாதேவிக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிருக்காங்க. கோபாலகிருஷ்ணன் மட்டும் இருக்கார். இவரை பார்த்த சரோஜாதேவி, என்ன செட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், இந்த சீனில் உனக்கு சாட்டையால் அடி கொடுக்க போகிற சிவாஜியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, அவரை மட்டும் விட்டுறாதீங்க, அவரை தண்ணீரை கண்டா மிதப்பார், காத்தோட காத்தா கலந்து கத்தி சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது சிவாஜி சார் வராரு. சரோஜாதேவியை பார்த்த சிவாஜி சார் கோபாலகிருஷ்ணனை பார்த்து, இவங்க தான் நீ கேட்ட நம்பர் 4 ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரோஜாதேவிக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் KR விஜயா வராங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த பாட்டில் சரோஜாதேவி சில்க் சுடிதாரில் வந்திருப்பாங்க. இதை பார்த்த கோபாலகிருஷ்ணன் சிவாஜி சார்ட்டையும் சரோஜாதேவிட்டையும், இங்கே பாருங்கள், இந்த சீனை AC திருலோகச்சந்தர் எப்படி வேணாலும் யோசிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ இந்த சாங்கை படமாக்க போகிறது நான் தான். இந்த பாட்டில் கதாநாயகன்கிட்ட சாட்டையடி வாங்கிட்டே கதாநாயகனை நினச்சி கதாநாயகி காதலையும் அவமான நிலையையும் வெற்றியையும் விரபதாகத்தையும் வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சீனையும் சொல்லியிருக்காரு. அது எந்த படத்தோட சீன் அப்படின்னா செல்வம் படத்தில் உனக்காகவா நீ எனக்காகவா பாட்டில் சிவாஜி சாரும் KR விஜயாவும் எப்படிலாம் உணர்வை வெளிப்படுத்தியிருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சிவாஜி சார், அது எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர், அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய வேலை இல்லை, அந்த பாட்டில் நீங்கள் KR விஜயாவை நினச்சி கார் ஸ்டியரிங்கை சுற்றுனீங்க, அதே மாதிரி இந்த பாட்டில் சரோஜாதேவியை நினச்சி சாட்டையை சுற்ற போகிறீங்க, வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் சரோஜாதேவி நடிக்கும்போது கிட்டத்தட்ட 10 சாட்டையடி அவங்க மேலே பட்டுருது. பட் என்னதான் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் செட்டில் இருந்த மற்றவங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதனாலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சரோஜாதேவி காயப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு முதுகில் இரத்தக்கட்டு ஆயிருக்கு. சிவாஜி சார் தன்னுடைய பர்சனல் டாக்டர் பாலகிருஷ்ணனை பார்க்க சொல்லியிருக்காரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு செட்டை விட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பயங்கரமான சம்பவமே நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, இந்த சாங்கோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டர் விழுந்து நெருப்பு எறிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டீமில் இருக்கவங்க இந்த ஷாட்டை எடுத்துகிட்டு இதை கவனிக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க. இதனால் அந்த செட்டு ஃபுல்லாகவே நெருப்பு பரவி எரிஞ்சு நாசமாயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் வேலை பார்த்த யாருக்குமே எதுவுமே ஆகலை. இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆன உடனேயே KR பாலாஜிட்ட நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் மோஸ்ட்டாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, அந்த செட்டு எரிஞ்சதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற கொஸ்டின் தான். அதுக்கு பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணமே படத்தோட இந்த சீன், அதுக்கப்புறம் இந்த சீனை எப்படி எடுக்க போகிறாங்கன்ற சில டைரக்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாமே சேர்ந்த கந்திருஷ்டி
நெருப்பை விட கொடுமையானது அப்படின்னு மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கூடவே மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துடுறாங்க. ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஷூட்டிங்கில் நடந்திருக்கு அப்படின்னா அதை சம்பவப்பட்டவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சிவாஜியோட படங்களில் நடந்த சில ஷூட்டிங் மூமெண்ட்ஸ் பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.